திண்டிவனம் நகரமன்ற அவசர கூட்டத்தில் திமுக நகரமன்ற உறுப்பினர்களின் தொடர் கேள்வி. யார் நகரமன்ற தலைவர் எனக்கு தெரிய வேண்டும். பரபரப்பான நகரமன்றம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியின் அவசர நகரமன்ற கூட்டம் நகராட்சி ஆணையாளர் குமரன் தலைமையில் நகரமன்ற தலைவர் நிர்மலா, துணைத் தலைவர் ராஜலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்பினார்கள். திமுக நகரமன்ற உறுப்பினர் சீனி சின்னசாமி, இந்த நகரமன்ற கூட்டம் ஏன் அவசர கூட்டமாக நடத்த வேண்டும்? ஏன் கடந்த மாதம் கூட்டம் நடத்தவில்லை? 30ஆம் தேதி நடத்தலாமே, எதற்காக இந்த அவசரம்? என்னுடைய 33வது வார்டில் பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட பாலங்கள் உட்பட 4 முக்கிய பாலங்கள் கட்ட வேண்டி இருக்கிறது. எப்பொழுது கட்டி கொடுப்பீர்கள்? பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் வரவில்லை, ஆனால் 6 லட்சம் நிதி ஒதுக்கப்படுகிறது என்ற கேள்வியினை எழுப்பினார். திமுக 32வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பார்த்திபன், 32வது தீர்மானங்களில் 22வது தீர்மானம் முக்கிய தீர்மானம். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கை இறை சொற்களாக வைத்திருக்கிறீர்கள். வெளிப்படைத்தன்மை இல்லை. 33 வார்டுகளிலும் LED மின்விளக்கு பிரச்சனை இருக்கிறது. பொதுமக்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாத நிலையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நாங்கள் மக்கள் பிரச்சனையை தான் கேட்கின்றோம் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். திமுக 13வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் MT பாபு, மின்கம்பங்கள் புதிதாக அமைப்பதற்கும் LED விளக்குகள் பொருத்துவதற்கும் 2022இல் நிதி 44 லட்சம் வந்தது. என்ன செய்தீர்கள்? மாரிச்செட்டிக்குளம் போன்ற பகுதிகளில் விளக்குகள் பொருத்தப்படாமல் இருண்டு கிடக்கிறது. மேலும் திமுக நகரமன்ற உறுப்பினர் சுதாகர், எங்கள் பகுதியில் பாலம் அமைக்கப்பட வேண்டும், எப்பொழுது அமைத்து தருவீர்கள்? பொதுமக்களுக்கு குடிநீர் சரிவர வருவதில்லை. ஓட்டு போட்ட மக்களிடம் நாங்கள் தான் பதில் சொல்கிறோம். பாமக நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன், 3.50 கோடி வரி வசூல் ஆனது, என்ன செய்தீர்கள்? எங்கள் வார்டில் பூதேரி செல்லும் சாலை இன்னும் சீர் செய்யப்படவில்லை. 7-8 மாதங்களாக எங்கள் வார்டில் நகராட்சி நிர்வாகத்தால் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை. மக்களிடம் நான் தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவேசமாக தெரிவித்தார். அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ஜனார்த்தனன், 10 மாதங்களாக குடித்தண்ணீர் எங்கள் வார்டு இந்திரா நகர், விவேகானந்தா நகர் பகுதிகளுக்கு வருவதே இல்லை. குடிநீர் தண்ணீர் வரி மட்டும் வசூல் செய்கிறீர்கள். வரி நோட்டீஸ் அனுப்புகிறீர்கள். மழை காலத்திற்கு முன்பாக எங்கள் பகுதியில் கால்வாய்களை கட்டி சீர் செய்து கொடுக்க வேண்டும். மேலும் திமுக 4வது வார்டு லதா சாரங்கனி, எங்கள் பகுதியில் சமுதாய கூடம் மேல்தளம் கட்டுவதற்கு கேட்டிருந்தேன். இதனால் வரை எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை என்று கோபமாக கேட்டார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இளநிலை பொறியாளர் கண்ணீர் மல்க வெளியேறினார். திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா, என்னுடைய வார்டில் என்ன சர்வே செய்தார்கள் என்று அந்த லிஸ்டை கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நகரமன்ற தலைவர் யார் என்று எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் என்ன போன்று இருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் அதற்கு பதில் சொல்கிறார். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் அதிகாரம் நகரமன்ற தலைவருக்கு தான் இருக்கிறது. அதனால் எனக்கு அவர்களை பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பினார். பாமக நகரமன்ற உறுப்பினர் ஹேம மாலினி, எங்கள் பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளியில் நடந்த வேலை தவிர நடக்கவில்லை. நீண்ட நாள் கோரிக்கையாக குப்பை வாகனம் எங்கள் வார்டுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பினார். இவ்வாறாக நகரமன்ற உறுப்பினர்களின் கேள்வி நகரமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திண்டிவனம் நகராட்சி உட்பட 33 வார்டுகளிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட சொறிநாய், வெறிநாய், திருநாய், பன்றிகளை பிடிக்க சொல்லி பல முறை புகார் கொடுத்தும் நகராட்சி ஆணையாளரும் நகரமன்ற தலைவரும் செவிடன் காதல ஊதின சங்கு போல் இருப்பதாக பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.